லாங்கர் வழங்கும் ஹார்மோனியா சீனியர் ரெசிடென்ஷியல் வில்லா ஸ்ரீபெரும்புதூரில் 68 லட்சம் முதல். தொடர்புக்கு 7200434445. அப்போ ரெகுலராக வந்து போய் ஒரு பெண் பிள்ளையை ஒரு கேம்பஸ்குள்ளே வந்து கூப்பிட்டு போய் பாலியல் வன்கொடுமை செஞ்சு அதை வீடியோ எடுத்து அந்த குறிப்பிட்ட நேரத்திற்குள்ளேயே இன்னொருத்தன் காரில் வந்து வெயிட் பண்ணுறான், அவனுக்கு அட்ஜஸ்ட் பண்ண சொல்லியிருக்கிறானாக்கா, அப்போ தொடர்ச்சியாக இது வந்து முதல் சம்பவமாக இருப்பதற்கான வாய்ப்பு கிடையாது. கேம்பஸ்குள்ளே அப்போ வந்து ஒரு அதிகார மையத்துடைய முக்கிய பங்கீடு இல்லாமல் கேம்பஸ்குள்ளே இருக்கிற ஒட்டுமொத்த சிசிடிவி வேலை செய்யலைன்னு சொல்ல முடியுமா? அப்போ இதில் சம்மந்தப்பட்ட நபர் யார்? பட் அண்ணாமலை அவர்கள் என்ன செய்யணும்னாக்கா, நீங்கள் உங்களை நீங்களே வருத்தி கொள்வதால் திமுககாரன் சந்தோஷம் தான் படுவார்னு தவிர இதற்காக அவன் திருந்திடுவான் வருந்திடுவான்னு நினச்சினாக்கா வேஸ்ட். மாணவ பிள்ளைகளை இந்த அரசாங்கம் வந்து இப்படி தான் கையாள கொண்டு இருக்கிறதான்றது ஒரு கேள்வி எழுப்பப்படும் பொழுது ஈஸியாக ஆட்சி கலைப்பதற்கான எல்லா வழிகளையும் அங்கிருந்து ஏற்படுத்தலாம். தொடர்ச்சியாக இன்றைக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாலியல் அத்துமீறலாக இருக்கட்டும், இந்த போதை கலாச்சாரம் இருக்கட்டும், கட்டுக்கடங்காமல் போயிட்டு இருக்கு. அப்போ இந்த ஆட்சிக்கு சீக்கிரம் ஒரு முடிவு கொண்டு வரணும்னாக்கா நீங்கள் அமித்ஷாவை கொண்டு வந்து அந்த இடத்துல நிப்பாட்டணும். நீங்கள் கோட்டைக்கு வெளியில் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணணும், வழக்கை சிபிஐக்கு மாற்றணும். இதில் குறிப்பாக இந்த பெண் சம்மந்தப்பட்ட எஃப்ஐஆர் எப்படி வெளியில் வந்ததுன்னு ஒரு நியாயமான கேள்வி இருக்கு இல்லையா? நீங்கள் வந்து தொடர்ச்சியாக அப்போ எந்த பிள்ளைகள் பாதிக்கப்பட்டாலும் எந்த பெண்கள் பாதிக்கப்பட்டாலும் வெளியில் சொன்னாலே உங்களை பற்றின டீட்டெயில் எடுத்து வெளியில் போட்டுருவோம், கிட்டத்தட்ட தலைமுறையாக உங்களை வேறு மாதிரி கண்ணோட்டத்தில் பார்க்குற அளவுக்கு கொண்டு போய் நிப்பாட்டிருப்போம்னு சொல்லி பெண்களை மிரட்டக்கூடிய கேவலமான முறை இது. மணிப்பூரை பற்றி பேசிய அத்தனை நபர்களும் இதை குறித்து ஏன் வாய் திறக்கலன்றதை ஒரே வரியில் கேட்டலாம். கனிமொழி அவர்கள் பதிவு போடுறாங்க, நெஞ்சம் பதம் பதைக்கிறது அப்படின்னு. யார்கிட்ட சொன்னீங்க? ஒன்றுண்டு சொன்னீங்களா? கட்சிகள் ஒரு புறம் இருக்க, இதே அதிமுக ஆட்சியில் நடந்துருச்சு அப்படின்னா நடிகர்கள் ட்வீட் போடுவாங்க, ரொம்ப கண்டனங்கள்லாம் தெரிவிப்பாங்க. ஆனால் நடிகர்களுமே இப்போ அமைதியாக இருக்காங்க. அதிமுக ஆட்சிலாம் தேவை கிடையாது, செஞ்சவன் பிஜேபி காரனாக இருக்கணும். இந்நேரம் மொத்த பேரும் வந்து கதறி இருப்பாங்க. திமுக வந்து ஒட்டு மொத்தாரமாக வந்து நேரம் பார்த்தீங்களா பிஜேபி அதை செய்து இதை செய்துன்ட்டு. நேற்று நடந்துச்சு இந்த சம்பவம். நேற்று சேனலில் உங்களுக்கு டிபேட்டாக எதாவது சேனல்லையாவது உட்காந்து பேசினாங்களா? அதிமுக கட்டளையை கைப்பற்றுமா கைப்பற்றாதான்? சார் அதுக்கான காரணம் தான் என்ன? ஏன் இந்த திட்டமிட்டியாக இது பண்ணுறாங்க, புறக்கணிக்கிறாங்க? இந்த மாதிரி திட்டமிட்டு தான் நம்பி செய்கிறாங்க. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சார், இன்னைக்கு சென்னையுடைய மைய பகுதியாக இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்தில், கிண்டியில் இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் வெடிச்சிருக்கு. அதிமுக பண்ணியிருக்காங்க, பாஜகவும் அதுக்கப்புறமா வள்ளுவர் கோட்டத்தில் பண்ணியிருக்காங்க. இந்த போராட்டங்கள்லாம் எதுக்கு நடந்தது அப்படின்னு உங்களுக்கே தெரியும். சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சிருக்கு அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலை ஒரு மாணவி ஒரு இந்தியாவிலே ஒரு மதிப்புமிக்க கல்லூரியில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்காங்க. இந்த சம்பவம் எதை நமக்கு எடுத்துக்காட்டுது சார்? அண்ணா பல்கலைக்கழகம் திமுக பல்கலைக்கழகமாக மாறி இருக்குன்னு எடுத்துக்காட்டுது. அப்படி தானே இருக்குது. பல்கலைக்கழகத்துக்குள்ளே நினச்ச நேரத்தில் ஒருத்தன் போக முடியாது தம்பி, அதுவும் இரவு நேரத்தில். அப்போ இரவு நேரத்தில் ஒருத்தன் அடிக்கடி ரெகுலராக போகிறது வழக்கமாக வச்சுருக்கானா, அப்போ ரெகுலராக வந்து போகக்கூடிய நபராக இருக்கணும், அவனுக்கு போதிய அனுமதி கிடச்சிருக்கணும், அவனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அவன் பயன்படுத்தியிருக்கணும். அவன் ஒரு பெண்ணை வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்கான்றாங்க. அதற்கு முன்னாக ஒரு தனி மனுஷன் மட்டுமே போய் ஒரு தோழி கூட, பெண் தோழி கூட பேசிகிட்டு இருக்க நபர் வந்து இவன் அடிக்கிறான், விரட்டுறான், அந்த பெண்ணை வந்து பாலியல் அத்துமீறல் செய்ய போகிறானாக்கா, குறைந்தபட்சம் அந்த பையன் திருப்பி அவனை அடிச்சிருப்பான்ல, கத்தி ஒரு 10 பேரை கூப்பிட்டு வந்திருப்பான்ல. அப்போ அந்த இடத்துல சிங்கிள் ஆளாக அவன் போகலை, கூட்டாக சேர்ந்து போய் அவனை அடித்து விரட்டிருக்கணும். அதற்கு பின்னாடி அந்த பெண்ணை வந்து அங்கேருந்து அவன் கூப்பிட்டு போய் வேறு இடத்துக்குலாம் கூப்பிட்டு போயிருக்கானுங்க அப்படின்னாக்கா எப்படி கூப்பிட்டு போயிருக்க முடியும்? அப்போ ரெகுலராக வந்து போய் ஒரு பெண் பிள்ளையை ஒரு கேம்பஸ்குள்ளே வந்து கூப்பிட்டு போய் பாலியல் வன்கொடுமை செஞ்சு அதை வீடியோ எடுத்து அந்த குறிப்பிட்ட நேரத்திற்குள்ளேயே இன்னொருத்தன் காரில் வந்து வெயிட் பண்ணுறான், அவனுக்கு அட்ஜஸ்ட் பண்ண சொல்லியிருக்கிறானாக்கா, அப்போ தொடர்ச்சியாக இது வந்து முதல் சம்பவமாக இருப்பதற்கான வாய்ப்பு கிடையாது. அப்போ தொடர்ச்சியாக அந்த பல்கலைக்கழகத்துக்குள்ளே இதே வேலையாகத்தான் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, ஏற்கனவே பாலியல் குற்றச்சாட்டில் குற்றம் சாட்டப்பட்ட நபர் தாண்டி அவனுடைய மொபைலில் 20 வீடியோக்கள் போல் இது போல் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ வெறும் 20 தான் இருந்துச்சா? பொள்ளாச்சி வழக்கு போல் வந்து இன்னும் பல வீடியோக்கள் வந்து இவன் ஹார்ட் டிஸ்கில் வச்சிருக்கானா? அப்போ இதே வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் பொழுது யார் அந்த முக்கியமான நபர்? சாருக்கு அட்ஜஸ்ட் பண்ண சொல்கிறான்னா அந்த விளக்க மாதிரி யார்? அப்போ தொடர்ச்சியாக இந்த மாதிரியான சம்பவங்கள் அடுத்தடுத்து அரங்கேறி கொண்டே இருக்கின்ற பொழுது இதை மடைமாற்றுவதற்காக இன்றைக்கி இந்த வழக்கு பூதகரம் ஆன பின்னாடி ஒட்டு மொத்தமாக ஒரு சிசிடிவி மொத்தமாக வேலை செய்யலைன்னு சொல்கிறத நம்புகிற மாதிரி இருக்கா? ஒரு சிசிடிவி வேலை செய்யல, 2 சிசிடிவி வேலை செய்யணும்னா பரவாயில்ல. இப்போ ஒட்டு மொத்தமாக சிசிடிவியை வேலை செய்யலைன்னு சொன்னதே வந்து இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய பெரும்பிள்ளைகள் மாட்டிப்பாங்க. நேரடியாக காரை கொண்டு வந்து கேம்பஸ்குள்ளேயே இந்த மாதிரி கூட்டு போயிருப்பாங்க, மிரட்டி. ஆமாம். அப்போ அந்த மாதிரியான எல்லா நபரும் மாட்டிருப்பாங்கன்றதுக்காக தான் இப்போ வந்து கேம்பஸ்குள்ளே அப்போ வந்து ஒரு அதிகார மையத்துடைய முக்கிய பங்கீடு இல்லாமல்
கேம்பஸ்குள்ளே இருக்கிற ஒட்டுமொத்த சிசிடிவி வேலை செய்யலைன்னு சொல்ல முடியுமா? அப்போ இதில் சம்மந்தப்பட்ட நபர் யார்? பொதுவாக இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு இது வந்து திமுக காரங்களுக்கும், அதாவது இந்த குற்றவாளிகள் திமுகவை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. ஆனால் அமைச்சர் துரைமுருகன் என்ன சொல்றாருன்னா, இவர் வந்து திமுக காரர் கிடையாது, இவர் ஒரு பிரியாணி கடைக்காரரு, திமுக காரன்னு அவரை வந்து சொல்லாதீங்க, தப்பான செய்திகளை பரப்பாதீங்கன்னு சொல்றாரு. ஆனால் திமுக காரங்கன்னு தொடர்ந்து சொல்லப்படுது. கோவி செழியன் இதை குறித்து அண்ணாமலைக்கு பதில் சொல்றதா நினைச்சிட்டு அவர் என்ன சொல்றாருனாக்கா, பொள்ளாச்சி கூட்டு பாலியல் நிகழ்ச்சி நடக்கும் பொழுது நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு கேட்குறாரு. அது நிகழ்ச்சினா என்ன? ஏற்பாடு செய்யப்படுறதா நிகழ்ச்சி. இது ஏற்பாடு செய்யப்பட்டு நடக்கப்பட்டுச்சா? அப்போது ஒரு பெண் பிள்ளைகளை பாலியல் வன்புணர்வு செய்கிறது உங்களுக்கு நிகழ்ச்சியாக போனதோடைய விளைவு தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா அண்ணா பல்கலைக்கழகத்தில் இப்படி ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கிற பொழுது இதை முதல்ல வந்து அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கி இது குறித்து இப்போ காரசாரமாக ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு இல்லையா? ஆமாம். என்ன சொல்லியிருக்காரு? இது கொடுத்து அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு பத்திரிகை சந்திப்பில் குறிப்பிடாரு, எஃப்ஐஆர் எப்படி வந்து வெளியில் வரும் அப்படி கேள்வி எழுப்புறாரு. இல்லை, அதை நம்ம ப்ரீஃபாக பேசுவோம். அதற்கு முன்னாடி அண்ணாமலை சொன்ன விஷயம் என்னன்னாக்கா, வெக்கமா இல்லையான்னு கேட்டார் அமைச்சர் அவர்களுக்கெல்லாம். வெக்கமா இல்லையான்னு சொல்லிட்டு இதற்கு மேலாக நான் வந்து திமுகவுடைய ஆட்சியை இருந்து அப்புறப்படுத்தும் வகை அதுவரை நான் செருப்பு போட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. தன்னை தானே சவுக்கால் வந்து 6 முறை அடித்துக் கொள்ள போகிறேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஒவ்வொரு கோவில்களுக்கும் போக போகிறேன், 48 நாள் விரதம் இருந்து கோயிலுக்கு போகிறேன்னு சொல்கிறாரு. பட் அண்ணாமலை அவர்கள் என்ன செய்யணும்னாக்கா, நீங்கள் உங்களை நீங்களே வருத்தி கொள்வதால் திமுக காரன் சந்தோஷம் தான் படுவார்னு தவிர இதற்காக அவன் திருந்திடுவான் வருந்திடுவான்னு நினச்சிங்கனாக்கா வேஸ்ட். நீங்கள் வந்து இதை செய்வதை நிப்பாட்டிட்டு அமித்ஷா வரதாக இருந்ததில்ல, எப்படியும் அமித்ஷா வருவார்ல, நீங்கள் வர வைங்க. இப்போதைக்கு வெதர் கண்டிஷன்லாம் ஓகே தான். அமித்ஷாவை அழைச்சிட்டு கொண்டு போய் கோட்டைக்கு வெளியில் உட்காருங்க ஆர்ப்பாட்டத்தில். எதற்கடா பிஜேபி செய்கிற ஆர்ப்பாட்டத்தில் அமித்ஷா அவர்களே நேரடியாக போய் உட்கார்றாரு அப்படின்னு சொல்லி வரும்பொழுது நேஷ்னல் நியூஸ் இது என்னன்னு பார்ப்பாங்க. என்னென்னு பார்க்கும்பொழுது என்னடா நடக்குனாக்கா, தமிழ்நாட்டில் இப்படி பல்கலைக்கழகத்திலே பாலியல் அத்துமீறல் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்கிறது, மாணவ பிள்ளைகளை இந்த அரசாங்கம் வந்து இப்படி தான் கையாள கொண்டு இருக்கிறதான்றது ஒரு கேள்வி எழுப்பப்படும் பொழுது ஈஸியாக ஆட்சி கலைப்பதற்கான எல்லா வழிகளும் அங்கேருந்து ஏற்படுத்தலாம். 2 பேரும் இந்த உட்கார வைங்க, கூட நீங்களும் உட்காருங்க, கலையாதீங்க. இந்த வழக்கை உடனடியாக சிபிஐக்கு மாற்ற சொல்லுங்கள். தமிழ்நாடு காவல்துறை கையில் இருக்கும் வரைக்கும் இதற்கு வந்து ஒரு தீர்வோ நீதியோ கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா ஒட்டுமொத்தமாக காலேஜில் சிசிடிவியை வேலை செய்யலன்னு சொல்கிற நபர்கள் இதற்கு தீர்வு எட்டப்படுமா? கோவி செழியன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, பொள்ளாச்சி நிகழ்வு வந்து நடந்துச்சு, அப்போ விசாரணைலாம் எப்படி நடந்துச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க, 3 மணி நேரத்திலேயே வந்து குற்றவாளியை கைது பண்ணிட்டோம், இப்போ நாங்கள் எவ்வளோ வீரியமாக செயல்படுறோம் அப்படிங்கிறது இதிலிருந்து தெரியுது. என்ன மெடல் வைக்கலாமா, மெடல் கொடுக்கலாமா? தொடர்ந்து விசாரித்து உண்மையான குற்றவாளிகள் வேற யாரும் சம்மந்தப்பட்டிருந்தாலும் அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான். ஏன் இவனை மட்டும் அரெஸ்ட் பண்ணீங்க? இன்னும் மிச்சம் 2 பேர் எங்க? காரில் வந்தது யார்? எப்படி சிசிடிவி வேலை செய்யாமல் போச்சு? நான் ஆரம்பத்துலேருந்து என்ன சொல்லிகிட்டு இருக்கேன், இந்த மாதிரி மாணவ பிள்ளைகள் மீது பாலியல் அத்துமீறல் நடக்காமல் தடுப்பதற்கு ஒரே எளிய வகை எல்லா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜில் சிசிடிவி போடுங்கன்னு சொன்னேன். பெற்றோர்கிட்ட ஐபிஐடி கொடுங்கன்னு. இப்போ நீங்கள் ஐபிஐடி பெற்றோர் கையில் கொடுத்துருந்தீங்கன்னாக்கா காலேஜில் எத்தனை நாள் சிசிடிவி வேலை செய்யலையா, வேலை செஞ்சான்றது நமக்கு தெரிஞ்சிருக்குமா? உண்மை இவங்க எப்படி மறைக்கிறாங்களோ உங்களுக்கு விஷயம் புரியுதா? அப்போது நீங்கள் உங்களை நீங்களே வந்து சவுக்கல் அடித்துக்கொள்வதோ, செருப்பு போடாமல் ஆட்சி அகற்ற வரைக்கும் செருப்பு போடாமல் இருப்பேன்னு சொல்கிறதோ, அப்போ 2026க்குள்ளே ஆட்சியை முடிவு கொண்டு வர போகிறீங்களா, இல்லை 2026 வரைக்கும் செருப்பு போடாமல் இருக்க போகிறீங்களா ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இது நீங்கள் உங்களை வருத்தி கொள்வதனால இவங்களுக்கு என்ன சந்தோஷம் தானே கிடைக்கும்? சார் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு காலையில் ப்ரொட்டஸ்ட்லாம் பண்ணாங்க. ஆனால் ப்ரொட்டஸ்ட் அவங்க உள்ள என்ட்ரி வர்றதுக்கு முன்னாடியே பேரிகேட்லாம் வச்சு அப்போவே அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டாங்கல்ல. ப்ரொட்டஸ்ட்லாம் அவங்க பண்ண தானே செய்கிறாங்க. முன்னாள் கவர்னர் இருந்த தமிழிசை அவர்கள் கூட பேட்டி கொடுக்க கூட அவங்கள விடலை, அவங்கள தள்ளிட்டே போய் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நான் அதான் சொல்கிறேன், அமித்ஷா வரும்பொழுது இதை செய்யுங்கள். அமித்ஷா வராருல, இல்லை சொல்லுங்கள், வரவைங்க. நீங்கள் ராஜ்நாத் சிங்கை வந்து காயின் வெளியிடுறதுக்கு வர வச்சாங்கல்ல திமுக. இந்த மாதிரி ஒரு மோசமான நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. இதை வந்து நம்ம சகித்து கொள்ளவே முடியாது. தொடர்ச்சியாக இன்றைக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாலியல் அத்துமீறலாக இருக்கட்டும், இந்த போதை கலாச்சாரம் இருக்கட்டும், கட்டுக்கடங்காமல் போயிட்டு இருக்கு. அப்போ இந்த ஆட்சிக்கு சீக்கிரம் ஒரு முடிவு கொண்டு வரணும்னாக்கா நீங்கள் அமித்ஷாவை கொண்டு வந்து அந்த இடத்துல நிப்பாட்டணும். நீங்கள் கோட்டைக்கு வெளியில் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணணும், வழக்கை சிபிஐக்கு மாற்றணும். இதில் குறிப்பாக இந்த பெண் சம்மந்தப்பட்ட எஃப்ஐஆர் எப்படி வெளியில் வந்ததுன்னு ஒரு நியாயமான கேள்வி இருக்கு இல்லையா? அதில் அந்த பெண்ணுக்கான அட்ரஸ், அந்த பெண்ணுடைய பெயர், என்டையர் டீட்டெயில் வெளியிட்டது மூலமாக திமுக எதை வெளியில் கொண்டு வர விரும்புது? அவங்களுக்கு ஒரு அச்ச உணர்வை ஊட்டுறாங்களா சார்? உண்மையை கொண்டு வர விரும்பலை. ஏன்னா இதில் ஒரு பெண் பாதிக்கப்படலன்றது நமக்கு ஊர்ஜிதமாக தெரியுது. அவங்க கையில் ஏற்கனவே ஒரு 20 வீடியோ இருக்குது, ஏற்கனவே இதே ஒரு வேலையை செஞ்சுருக்கான பொழுது இது போன்ற அடுத்தடுத்த பெண் பிள்ளைகளும் வெளியில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா இப்போ ஏன்னா இதுக்கு வந்து எதிர்கட்சி பிஜேபி எல்லாமே ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. அப்போ பெரிய செய்தி ஆகுது. அப்போ நம்மளும் வந்து இது மாதிரி குற்றத்தை சுமத்தினாக்கா நமக்கு ஒரு நீதி கிடைக்கும்ன்றதுக்காக அந்த பெண்கள் வெளியில் வந்து சொல்லிட்டா ஆட்சிக்கு பெரிய தலைவலியாக இருக்கும். இதில் முக்கியமான புள்ளிகள் மாட்டுவாங்கன்றதுனால என்ன செய்கிறாங்க, யார் சம்மந்தப்பட்ட நபரோடைய என்டையர் டீட்டெயிலை வெளியிடுறீங்க? எப்படி உங்களுக்கு அனுமதி கொடுத்தா, யார் கொடுத்தா?
நீதிமன்றத்திற்கு முன்பாக இந்த வாதி பிரதிவாதி 2 பேரும் வந்து அங்கே எடுத்து வச்சு நீதிமன்றத்துக்கு முன்னாடி நீதிபதி முன்னாடி பேச வேண்டிய சப்ஜெக்ட் இது. அவங்க பீரியட்ஸில் இருந்தாங்களா இல்லையா, எப்படி பாதிக்கப்பட்டுச்சு, என்ன ஏதுன்றது. இந்த விஷயத்தை எஃப்ஐஆர் காப்பி நீங்கள் வெளியிடுறீங்கன்னாக்கும் போது முதல்ல அந்த காவல்துறை மீது நடவடிக்கை எடுத்து அவர் சஸ்பெண்ட் பண்ணணும். யார் சொல்லி நீங்கள் வெளியிட்டீங்கன்றதை உண்மையை முதல்ல வாங்கணும். அப்போ அந்த வழக்கு தமிழ்நாடு காவல்துறை இருந்தாக்கா அது வந்து வெளியில் வராது. அப்போ அந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றணும். சிபிஐக்கு மாற்றி மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தினால்தான் இதுக்கு ஒரு தீர்வு எட்டப்படும். நீங்கள் வந்து தொடர்ச்சியாக அப்போ எந்த பிள்ளைகள் பாதிக்கப்பட்டாலும் எந்த பெண்கள் பாதிக்கப்பட்டாலும் வெளியில் சொன்னாலே உங்களை பற்றின டீட்டெயில் எடுத்து வெளியில் போட்டுருவோம். கிட்டத்தட்ட தலைமுறையாக உங்களை வேறு மாதிரி கண்ணோட்டத்தில் பார்க்குற அளவுக்கு கொண்டு போய் நிப்பாட்டிருமோன்னு சொல்லி பெண்களை மிரட்டக்கூடிய கேவலமான முறை இது. ஓகே, இப்போ இந்த முறையை முற்றிலும் அகற்றணும்னாக்கா திமுகவை அகற்றினா தான் முடியும். இவங்களால் படுற கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. நான் ரொம்ப எளிமையாக இன்னொரு கேள்வி கேட்குறேன். பாலியல் குற்றம் இது போல் வந்து பெண்கள் மீது தொடர்ச்சியாக அத்துமீறல் நடப்பது இதான் முறையா? சார் இப்போ ரீசெண்டாக நம்ம ஒரத்தநாடுகிட்ட ஒரு கூட்டு பாலியல் வன்புணர்வு கூட பார்த்தோம். அதுக்கப்புறம் நேற்று வந்து ஒரு கடற்கரையில் ஒரு 10 பெண்கள் போயிட்டு குளிச்சுட்டு இருக்காங்க. அங்கே வந்து ஒரு 10 பேர் வந்து தப்பாக நடந்துக்கிட்டதா பார்த்தோம். புருஷங்காரன்டே முண்டாட்டி இன்னொரு பிள்ளையும் விட்டுட்டு போடான்றான் சார். இதையெல்லாம் தான் குறிப்பிட்டு அண்ணாமலை அவர் சொல்றாரு, தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து அதிகரிக்குது அப்படின்னு. ஆனால் இது அமைச்சர் வந்து என்ன சொல்றாருன்னா, இது இப்போ வந்து வர்றது கிடையாது. அண்ணாமலை வந்து 3 மாதத்துக்கு அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் ஒரு கிரியேட் பண்ணுறாரு. இவராக வந்து இங்கே வந்து ஒரு அடுத்தடுத்து குற்றச்சம்பவங்களும் நடக்கிற மாதிரி இவராக குற்றம் சாட்டிட்டு இருக்காரு அப்படின்றாங்க. இப்போ பாதிக்கப்பட்டதெல்லாம் இதில் எவ்வளோ கேவலமான விஷயம் இருக்குது தெரியுமா? நான் 2 விஷயம் உங்களுக்கு பதிவு பண்ண விரும்புகிறேன். முதல் விஷயம், இப்படி ஒரு நிகழ்வு நடந்து கொண்டு இருக்கிறது. நேற்றுலேருந்து சம்பவம் போயிட்டு இருக்குல்ல. நேற்று மாதம் என்ன பண்ணார் தெரியுமா உங்களுக்கு? திமுகவுடைய சாதனை பொதுக்கூட்டமாக பாதிக்கப்பட்ட பெண்கள்லாம் கூப்பிட்டு வந்து பேச அப்படிங்களாடா? சாதனை பொதுக்கூட்டம்னு போடுறதுக்கு கிடையாதுல. பதிவு போட்டுருக்கார் தம்பி ட்விட்டரில். ஓகேங்களா? நம்பர் 1. நம்பர் 2, சரி இப்போ தொடர்ச்சியாக நம்ம 15 வருஷமாக நான் வந்து பொது வாழ்க்கையில் இருக்கேன், அரசியல் இருக்கிறோம். நான் 15 வருஷமாக எனக்கு தெரிஞ்சும் இல்லை, நினைவு தெரிஞ்ச காலத்துலேருந்து எவ்வளோ பெண்கள் மீதான அத்துமீறல்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்குன்னு பார்க்குறேன். இப்போ இத்தனை ஆண்டு காலமாக இவ்வளவு பாலியல் குற்ற சம்பவம் நடக்குதுல்ல. நீங்கள் ஒரு 15 வருஷமாக எடுத்துங்களேன், 15-20 வருஷமாக எடுத்தீங்கன்னாக்கா வழக்கு என்பது வந்து லட்சத்தை தாண்டி போய்கிட்டு இருக்கோம். எனக்கு எளிமையாக ஒரு கேள்வி, திமுகவை சார்ந்த அல்லது பொதுவாக திமுகவோ அதிமுகவோ அந்த கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ எம்பி அமைச்சர்கள் இருப்பாங்கள்ல, இவங்க வீட்டு பெண்களுக்கோ இவங்க வீட்டில் உள்ள பெண் பிள்ளைகளுக்கோ என்னைக்காவது இந்த மாதிரியான பாலியல் அத்துமீறல்கள் நடந்துன்னு எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்க வீட்டு பொம்பளை தொட்டாங்க, அவங்கள்ட்ட வந்து பாலியல் வன்புணர்வு செஞ்சுட்டாங்கன்ற ஒரு செய்தி எங்கேயாவது வந்திருக்கா? ஏன் வரல? அவங்கள தொட்டால் நம்ம கெட்டோன்னு அவங்களுக்கு தெரியும். அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் மீது கை வைத்தால் அதிகாரம் எந்த அளவுக்கு பாயும், அவர்களை எந்த அளவுக்கு அடக்குமுறைக்கு உள்ளாக்குவாங்க, அடித்து எலும்பு உடைப்பாங்கன்னு அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அப்போது இது தெரியுது. அதே மாதிரி எளிய மக்கள் பிள்ளைகள் மீது கை வைத்தால் அதிகாரம் சப்போர்ட் பண்ணுன்றதான் எங்களுக்கு தெரியுது. சப்போர்ட் பண்ணாமையே ஒட்டுமொத்த சிசிடிவி வேலை செய்யலன்னு சொல்கிறீங்க. அவன் உள்ளக்குள்ளே வந்து காரை கூப்பிட்டு வந்து ஒருத்தன் திருப்பி வெயிட் பண்ணி கூப்பிட்றானும் பொழுது அப்போ எளிய மக்களின் பிள்ளைகள் மீது கை வைப்பதற்கும் அதிகாரம் தான் இங்கே காரணமாக இருக்கிறது. அவங்க வீட்டு பெண் பிள்ளைகளை தொடாமல் இருப்பதற்கும் அதிகாரம் தான் காரணமாக இருக்கணும் பொழுது அப்போ இங்கே யாரை மாற்றணும்? ஆட்சி முறை இந்த சிஸ்டமை மாற்றாமல் இங்கே எதுவுமே வந்து விடிவு பெறவே பெற. சார் இதெல்லாம் ஒரு புறம் இருக்கா, இவங்களோட கூட்டணி கட்சியான விசிகாவாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், அங்கே புரட்சி பேசுகிற நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் ஆனால் இந்த பீகார் யூபி அங்கெல்லாம் நடந்ததுக்கெலாம் வந்து குரல் கொடுக்குறாங்க. ஆனால் இங்கே நடந்ததுக்கு எந்த விதமான எல்லாமே எந்த ரிப்ளையோ எதுவுமே கொடுக்கல, மௌனம் காக்குறாங்க. மணிப்பூரை பற்றி பேசிய அத்தனை நபர்களும் இதை குறித்து ஏன் வாய் திறக்கலன்றதை ஒரே வரியில் கேட்டலாம். கனிமொழி அவர்கள் பதிவு போடுறாங்க, நெஞ்சம் பதம் பதைக்கிறது அப்படின்னு. யார்கிட்ட சொன்னீங்க? கொண்டு சொன்னீங்களா? சரி, பிரியங்கா காந்தி கூட சேர்ந்து சுற்றுனீங்கல்ல, அம்பேத்கர் ஃபோட்டோ தூக்கிட்டு பிரியங்கா காந்தியாக சொன்னீங்களா இந்த மாதிரி விஷயம் தமிழ்நாடு நடந்து கொண்டே இருக்கு எங்கள் ஆட்சியில் அப்படின்னு சொன்னீங்களா? நெஞ்சம் பதப்பதிக்கு இதெல்லாம் நியாயம் கேட்கணுனாக்கா திருமாவளவன் நடத்தின பூர்ண மதுவிலக்கை கண்டித்து அன்னைக்கு நீங்கள் ஏன் போகாமல் போனீங்க? ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போது இந்த நெஞ்சம் பதப்பதிக்குது அப்படின்ற இந்த நாடகத்தெல்லாம் இந்த கம்பெனிலாம் நிப்பாட்டிட்டு உள்ளபடி வந்து இந்த மாதிரியான மோசமான ஒரு சூழல் நடந்திருக்கும் பொழுது இதற்கான ஒரு விஷயத்தை நீங்கள் மடைமாற்றம் செய்யக்கூடாது. இது கூடவே பேரலாக இன்னொரு விஷயத்தையும் பேசி ஆகணும். வேங்க வயலில் மலம் கலந்து இன்று கரெக்டாக இன்றைக்கி தான் கலந்தாங்க, 2வது வருஷம் இது. இதற்காக திமுக அரசாங்கத்துக்கு கேக்கு வெட்டி வேணால் கொண்டாடலாம். கேட்டுங்களா? 2 வருஷமாக கண்டுபிடிக்காமல் வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு. அப்போது இந்த விஷயம் பூதாகரமானதுனால இந்த விஷயம் மடைமாற்றப்படுது. அப்போ 2 விஷயமே நீங்கள் எல்லாம் பொருத்தி பாருங்கள். 2 ஆண்டு காலமாக தண்ணீரில் கலக்கப்பட்ட மலத்தையும் கண்டுபிடிக்க முடியாமல் கடத்தி கொண்டு போயிட்டு. சார் அதை பற்றி தான் ரகுபதி அவர் சொல்கிறாரு, அப்படி டக்குலாம் யாரையும் போய் கைது பண்ணிட முடியாது, அது ஒரு கம்யூனல் இஷ்யூ ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாரு. சவுக்கு சங்கரமன் நினச்சா கைது பண்ணிகிட்டே இருக்கீங்க உடனே. இல்லை, ஒரு தனிநபருக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு சமுதாய ரீதியான பிரச்சனை வந்துடும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு சார். ஓகே, அப்போ உங்களுக்கு சமுதாயத்தை உள்ள ஒளிஞ்சிக்கிட்டு இல்லை திமுகன்ற லேபிளுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு செஞ்சால் நீங்கள் தொட மாட்டீங்க. அதான் நீங்கள் சொல்ல விரும்புறது. திமுகங்கிற லேபிளுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டாங்கன்னு அவர் சொல்ல வரல. அப்புறம் என்ன நடந்துகிட்டு இருக்கு? ஜாஃபர் சாதிக் யார்? ஜாஃபர் சாதிக் இருந்தார், ஆனால் அவரை விலக்கிட்டாங்க. அந்த லேபிள் தானே.
சார் இந்த விஷயத்துல நமக்கு ஒரு கேள்வி இருக்குது சார். இப்போ வந்து அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் இந்த குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காரு அப்படின்னா அவரை திமுக கவர்மெண்ட் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், அது அவங்களுக்கு பாசிட்டிவாக தானே சார் இருக்கும். ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நபரை நாங்கள் விட்டு வைக்கல, அரெஸ்ட் பண்ணிட்டோன்னு. அதை ஏன் சார் திமுக செய்ய மாட்டாங்க? ஏன்னா இன்னும் 1.5 வருஷத்துல எலெக்ஷன் இருக்கு. இந்த மாதிரியான கைது நிகழ்வுகள் நடந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து அது தேர்தல் வெற்றி கூட உதவும். ஆனால் அதையுமே பண்ண மாட்டாங்கன்னா வேற ஏதாவது அழுத்தம் இருக்க வாய்ப்பு இருக்கா? செந்தில் பாலாஜியவே தியாகியாக மாற்றி வச்சுருக்காங்கல்ல, எப்படி செய்வாங்க? அவர் தம்பி அசோக் கண்டுபிடிச்சாங்களா? கண்டுபிடிக்கல. நீங்கள் தவறு செய்த நபர்களை ஆமாம் இவன் தவறு செஞ்சுருக்காண்டா, இவன் என் கட்சிக்காரனால அவனை தவறு செஞ்சால் நாங்கள் தூக்கி போட்டு மிதிப்போன்னு சொல்கிறக்கூடிய திமிரு, திராணி, ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு உங்கள்கிட்ட இருக்கா அவங்கள்ட்ட? இந்த விஷயத்தில் ஜெயலலிதா அவர்களை பாராட்டி ஆகணும் தம்பி. ஜெயலலிதாவாக இருந்தால் நேரம் கிழிச்சிருப்பாங்க. இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி திமுக லேபிள் தானே, சின்னவர் தான் என்ன பேச சொல்கிறேன், நான் என்ன வேணாலும் செஞ்சாக்கான்னு ஆதரிக்கின்றாரு, பெரியவர் முறைக்கிறான்னு பேசியிருக்காருல. அப்போது எல்லாத்தையும் ஒருமையில் பேச வைக்கிறது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போது ஒரு திமுகவை சார்ந்து இருக்கக்கூடிய நபராக இருக்கட்டும், மற்ற நபர்களுக்கும் என்ன புரியும்னாக்கா, அப்போ நம்ம திமுகன்ற லேபிள் இருந்தாக்கா என்ன வேணாலும் செய்யலாம், நமக்கு அந்த கட்சி சப்போர்ட் பண்ணுன்ற ஒரு மனப்போக்கு வந்திருக்கு. இப்போ இதை முதல்ல உடைக்கணும். அப்போ அதிகாரத்தில் நீங்கள் இருப்பதனால தானே இந்த ஆட்டம். அதிகாரத்தில் இல்லாட்டி இந்த ஆட்டம் இங்கே எடுபடாதுல்ல. அப்போது சாமானிய பிள்ளைகள் மீது தொடர்ச்சியாக இந்த வன்முறை நடந்து கொண்டே இருக்கிறது. இதற்கு முதல்வர் ஒரு பதிவு போட்டிருக்காரு, பார்த்துருக்கீங்களா? பாலியல் சம்பவம் குறித்து, பேய் ஆட்சி செய்தால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் என்பது இதானேன்னு போட்டிருக்காரு. 17 வயது இளம் பெண் வந்து பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டது குறித்து துயரம் அறிந்தேன்னு சொல்லிட்டு MK ஸ்டாலின் சொல்லி போட்டிருக்காரு 2018. ஓகேங்களா? அப்போ இப்போவும் அதே சம்பவம் தான். இப்போ யாரை பேயின்னு சொல்கிறது நாங்கள்? இல்லை மாற்றி வேறு ஏதாவது சொல்லிக்கலாமா? இப்போ ஒரு கேள்வி எழுப்பணும்ல. சாமானியனுக்கு ஒவ்வொருத்தரும் இப்போ இந்த பதிவை தான் போட்டுக்கிட்டு இருக்கிறான். அப்போ யாரை பேயின்னு சொல்கிறதா, பூதம் சொல்கிறதா, என்னன்னு சொல்கிறது? இங்கே மக்களை காவு வாங்கி கொண்டே இருக்கிறீர்கள். ஒரு பக்கம் வந்து இன்றைக்கி அண்ணாமலை வந்து ஒரு பக்கம் வெடிக்கிறார், இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி நேரடியாக அங்கே போய் முற்றுகிறாங்க. இன்றைக்கி தமிழிசை பிஜேபி சார்பாக எல்லாமே இந்த பக்கம் போய் செய்கிறாங்க. நாளைக்கு அதிமுக வந்து ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னாடியும் போராட்டம்னு அறிவிச்சிட்டாங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த திமுகவை தாண்டி பிஜேபியை தாண்டி இந்த பக்கம் பாஜக, இந்த 3 கட்சி தான் தமிழ்நாட்டில் இருக்கா சார்? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ச்சியாக நடக்கும்போது, அதாவது இதுக்கு முன்னாடி கோர்ட் இல்லை தம்பி, இந்த 3 கட்சி தான் தமிழ்நாட்டில் இருக்கான்னு கேட்டேன். கட்சிகள் ஒரு புறம் இருக்க, இதே அதிமுக ஆட்சியில் நடந்துருச்சு அப்படின்னா நடிகர்கள் ட்வீட் போடுவாங்க, ரொம்ப கண்டனங்கள்லாம் தெரிவிப்பாங்க. ஆனால் நடிகர்களுமே இப்போ அமைதியாக இருக்காங்க. அதிமுக ஆட்சியெல்லாம் தேவை கிடையாது, செஞ்சவன் பிஜேபி காரனாக இருக்கணும். இந்நேரம் மொத்த பேரும் வந்து கதறி இருப்பாங்க. திமுகலேருந்து ஒட்டு மொத்தமாக வந்து நேரம் பார்த்தீங்களா, பிஜேபி அதை செய்து இதை செய்துன்ட்டு. இங்கே செஞ்சவன் யாருன்றது முக்கியம் கிடையாது, செஞ்சவன் என்ன செஞ்சுருக்கான்றதான் முக்கியம். இவ்வளோ கேவலமாக ஒருத்தன் செஞ்சுருக்கிறான்னா, குறைஞ்சபட்சம் மைனர் பிள்ளைகள் மீது கை வைக்கக்கூடிய நபர்களை ஒரு சட்டமன்றத்துக்குள்ள ஒரு தீர்மானம் நிறைவேற்றுங்க, சிறப்பு திட்டம் கொண்டு வாங்க. குறைஞ்சபட்சம் மைனர் பிள்ளைகள் மீது கை வைக்கக்கூடிய, பாலியல் அத்துமீறல் செய்யக்கூடிய நபர்களை மருத்துவரை வைத்து பிறப்புறுப்பை வெட்டி எடுப்போம்னு கொண்டு வாங்க. ஒரு 4 பேருக்கு செய்யுங்க, எவன் தொடுவான்னு பார்ப்போம். அதெல்லாம் செய்ய மாட்டீங்க. ஏன்னா செஞ்சாக்கா வந்து பல பேருக்கு செய்கிற மாதிரி இருக்கும். மொத்தமாக நீங்கள் மாட்டுவீங்கனாலும் செய்ய மாட்டீங்களான்னு கேள்வி எழுப்புறாங்கல்ல. இப்போது அதிகார மையம் உங்கள் கையில் இருப்பதனால யாரை வேண்டுமானாலும் 2024 மிரட்டி பணியை வச்சு பாலியல் வன்புணர்வு செய்யலாம், இன்னொருத்தனை கூட்டி கொடுத்து புரோக்கர் வேலை பார்க்கலாம்னு சொல்லி இவ்வளவு திமிருத்தனம் எங்கிருந்து வந்தது? ஒரு சாமானியனுக்கு வருமா தம்பி? ஒரு சாமானியன் இந்த மாதிரி ஒரு கல்லூரிக்குள்ளே போயிட்டு கேம்பஸ்குள்ளே பசங்க பார்த்தாங்கன்னா அடித்து பிரிச்சிருவாங்கன்னு தெரியுமா தெரியாதா? ஸ்டூடெண்ட்ஸோட பலம் என்னன்னு தெரியணும்ல. அப்போது கேம்பஸ்குள்ளேயே போய் ஒருத்தவன் இந்த அளவுக்கு செய்கிறான்னா, நடுராத்திரி போகிறான், அவனுக்கு திறந்த வெளியில் அவனை நாய் நுழையிற மாதிரி விடுறாங்க, போகிறான் வரான், இந்த மாதிரியான வேலை செய்கிறானாக்கா இவனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அதிகாரம் வர்க்கம் யார்? அப்போது இந்த அதிகாரம்ன்ற திமிரால் அலைகிறீங்களா? இதைத்தான் சொன்னாங்க, இதைத்தான் விஜயன் சொன்னாப்புல, இந்த இருமாப்போடு அலையக்கூடிய இந்த நபர்களுடைய உடச்சி இந்த கூட்டணியை துண்டு ஆக்கணும்ட்டு. அப்போது தொடர்ச்சியாக இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? இதுக்கு என்ன தீர்வு சார்? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதாவது தொடர்ச்சியாக நடக்கும்போது கோர்ட் வாசல் ஒருத்தர் வெட்டப்படுறாரு, இப்போது இங்கே ஒரு மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை நடக்கப்படுது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இண்டிவிஜுவலாக யாருக்குமே ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியாது அப்படின்னு இந்த விஷயத்தை தொடர்ச்சியாகவே சொல்லிட்டு வராங்களே. இண்டிவிஜுவலாக யாருக்குமே ப்ரொடெக்ஷன் நாங்கள் போய் கொடுக்க முடியாது, எல்லாருக்கும் ஒரு போலீஸ் வைக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இதைத்தான் நானும் புரிகிற மாதிரி ரொம்ப ஈஸியாக கேட்டேன். உங்கள் வீட்லேயும் பெண்கள் இருக்காங்க, உங்கள் வீட்லேயும் குழந்தைகள் இருக்கிறாங்க, உங்கள் வீட்லேயும் வந்து வயதுக்கு வந்து இளம் பெண்கள் இருப்பாங்க. அமைச்சராக, எம்எல்ஏவாக, எம்பியாக இருக்கக்கூடிய நபர்களுடைய வீட்டு பெண்கள் மட்டும் எப்படி பத்திரமாக பாதுகாப்போடு இருக்கிறார்கள்? இந்த சமூகத்தில் வாழக்கூடிய சாமானிய பிள்ளைகளும் கல்லூரி கேம்பஸ்குள்ளே அந்த பெற்றோர் எந்த நம்பிக்கையில் அனுப்பிச்சிட்டு போகிறாங்க? கல்லூரி கேம்பஸில் ஹாஸ்டலில் தங்கி ரொம்ப பாதுகாப்பாக படிக்கிறாங்க, எல்லா பக்கமும் சிசிடிவி இருக்குது, அவ்வளோ பேர் பாதுகாப்பு இருக்காங்கன்ற நம்பிக்கையோடு தானே. அந்த நம்பிக்கையில் மண்ணவாரி போடுற மாதிரியான எல்லா வேலையும் நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க பொழுது நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு நியாயமாக இருக்கா இல்லையா? உங்கள் வீட்டு பொம்பளைகளுக்கு பாதுகாப்பு இருக்குது, எங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா தப்பு எங்கே இருக்குது? ரொம்ப எளிமையாக புரியும்.
ஓகே சார். அதே மாதிரி இந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர் வந்து இப்போ அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு. அவருக்கு கையில் காலெல்லாம் கெட்டு போட்டிருக்காங்க. ஸோ அவர் வந்து வழுக்கி விழுந்துட்டாருன்னு சொல்கிறாங்க. இது எதுக்கு சார்? அவர் காயமடைந்ததுக்கு பின்னாடியும் சில மர்மங்கள் இருக்குது. அவர் உண்மையை வெளியே சொல்லிடக்கூடாதுன்னு அடிக்கப்பட்டார் அப்படின்லாம் சொல்லப்படுது. அது உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அவரை தனிமைப்படுத்தணும். முதல்ல விசாரணைக்கு வந்து இந்த வழக்கு வேறு வகையாக போச்சுனாக்கா, அடிபட்டுருச்சு, கால் உடைஞ்சிச்சு, கை உடைஞ்சிச்சு, செப்டிக் ஆயிடுச்சு, திருப்பி கீழே விழுந்ததில் வந்து நாளைக்கு இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டுச்சுன்னு வச்சுங்களேன், உள்ளுக்குள்ளே இன்ஜுரி ஆகிடுச்சு, செத்து போயிட்டான்னு கூட சொல்லுவாங்க. வாய்ப்பு இருக்கா இல்லையா? உள்ளுக்குள்ளே அடிபட்டுருச்சு சார், நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த ரிப்போர்ட் கொடுக்குறோம். ஏன்னா கள்ளக்குறிச்சியில் கள்ளசாராய மரணம் நடந்த பொழுதே ஒரு கலெக்டரே பொய் சொல்ல வச்ச அரசாங்கம் வந்து அந்த அரசாங்கம். அப்படின்னும் பொழுது இவர்களுக்கு தேவை என்றால் எதை வேண்டுமானாலும் செய்வார்கள். உங்களுக்கு நினைவு இருக்காது தெரில, சின்ன பசங்க நீங்கள். 1984 கலைஞர் போட்ட பதிவு முரசொலியில், எம்ஜிஆர் அவர்கள் இறந்து விட்டார், நீங்கள் எம்ஜிஆர் இறப்பை இங்கே மறைக்கிறார்கள், நீங்கள் திமுகவுக்கு எனக்கு ஓட்டு போடுங்கள், ஒருவேளை எம்ஜிஆர் உயிரோடு வந்து விட்டால், அதான் இறந்துட்டார்னு சொல்லிட்டேல, ஆட்சியை திரும்ப கொடுத்துட்றேன், ஒருவேளை உயிரோடு வந்து விட்டால் ஆட்சியை திரும்பி கொடுத்துட்றேன். அப்போது இவர்கள் அதிகாரத்தை எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்றதை நீங்கள் கலைஞர்கிட்ட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பொழுது காலங்காலமாக இது போன்று செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் எப்படி குற்றவாளியே வந்து குற்றம் தான் செஞ்சான்னு சொல்லி ஒத்துக்கிட்டு கொண்டு போய் நிப்பாட்டுவாங்க. இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க, நம்ம ஆட்சியில் இப்படி நடந்துருச்சுன்னு சொல்கிறது கேவலம் நினைக்கிறாங்க, மறைக்கிறது தான் கேவலான்னு ஊரே காரி துப்புது. அது இவர்களுக்கு யதார்த்தம் புரியவில்லை. நான் கேட்குறேன், ஒரே ஒரு ப்ரெஸ் மீட், ஒரே ஒரு வாட்டி ஒரு ப்ரெஸ் மீட்டு ஒன்று ஒரு அரை மணி நேரம் இந்த ஆட்சியை குறித்த கேள்விக்கு அண்ணாமலையிடம் வந்து நிச்சயமாக உதவி வந்து உட்கார போகிறது கிடையாது. குறைந்தபட்சம் இந்த மூத்த பத்திரிகையாளர் மணி இருக்கார்ல, அவர் கூட இப்போ ஆதவர்ஜனாவை பேட்டி எடுத்தார். ஆமாம். அதுபோல் அவர் கூடயே உதயநிதி ஒரு அரை மணி நேரம் ஒரு நேர்காணல் ஒரு லைவில் உட்காரது தயாராக? நீங்கள் தான் பாலாரும் தேனாரும் ஓடுதுன்றீங்க, மகளிர்கள் முகத்தில் மகிழ்ச்சியை பார்க்குறேன்றாரு ஸ்டாலின் அவர்கள், கரெக்டுங்களா? அப்படி இருக்கும் பொழுது அந்த மகிழ்ச்சியோட வெளிப்பாடு என்னன்றதை லைவாக 2 பேர் உட்காந்து பேச தயாரா? சரி, மணி கூட நீங்கள் ஏதாவது ஒரு சாயம் பூசுறீங்கனாக்கா வாங்க, ஏன் கூட வாங்க, உதயநிதி அவர்கள் உட்காருங்க, நான் உட்காடுறேன். ஒரு அரை மணி நேரம் லைவில் நான் திமுக விமர்சிக்க மாட்டேன், ஏன் குடும்பம் காலங்காலமாக ஒரே குடும்ப ஆட்சி செய்கிறீங்கன்னு கேட்க மாட்டேன். நான் பேச போகிறது மொத்தமாக முழுக்க இந்த 3 ஆண்டு காலம் ஆட்சியில் நடந்த விஷயங்கள், மக்கள் பிரச்சனை பேச தயாரா? நீங்கள் திராணியோடு சந்திக்க தயாரான்னு நான் கேட்குறேன். நீங்கள் அண்ணாமலை வராருனாக்கா நீங்கள் அதுக்கு ஒரு சாயம் பூசுவீங்க, மணி வரான்னு சொன்னால் அவர் மேலே ஒரு சாயம் பூசுவீங்க. நான் வர மக்கள் பிரச்சனையை வந்து உட்காந்து பேசுவோம். ஏன்னா நான் என் கட்சிக்காரன் தப்பு செஞ்சாலும் தப்புனா தப்புன்னு சொல்லுவேன். நியாயமான ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து பேசுவோம். உங்களுக்கு தான் நீங்கள் அடுத்த சிஎம் வரைக்கும் நீங்கள் தான்ன்ற மாதிரி சொல்கிறாங்கல்ல, உங்களுக்கு திராணி இருக்குது, உங்களால் வந்து செய்ய முடியும், நல்லாட்சி தான் கொடுக்குறீங்கன்னா வாங்க உட்காருவோம். ஓகே சார், இதே இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் குறிப்பிடாரு, நாளைக்கே அவங்க வந்து வடக்கு தெற்கு அப்படிங்கிற வேற ஒரு இந்த விஷயத்தையே மடமாற்றி வேற ஒரு டாபிக் கொண்டு போயிடுவாங்க அப்படின்னு. ஒவ்வொரு விஷயமும் ஏதாச்சும் ஒன்று நடக்கும்போது, இங்கே ஒரு சட்ட ஒழுங்கு ஏற்படும் போது, சட்ட ஒழுங்கு குறைபாடு ஏற்படும் போது இவங்க வந்து மடைமாற்றிடுவாங்க அப்படின்னு குறிப்பிடாரு. காலங்காலமாக தமிழ்நாட்டில் அப்படி தான் நடந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் சவுத்து நார்த்துன்னு இங்கே பிரித்து வச்சுருக்கிறாங்க, நீங்கள் அங்கே போகாதீங்க, தமிழ்நாட்டுக்குள்ளேயே சொல்கிறேன். சாதிய பிரச்சனைகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்குது. இப்போ நீங்கள் ராமதாஸ் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, அன்புமணி தலைமையில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இடஒதுக்கீடு கேட்டு போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கு இல்லையா? ஆனால் இவங்க எப்படி மடைமாட்டுறாங்க? நீங்கள் மோடியிடம் கேட்க தயாரா? உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்குது, உங்களால் எல்லாமே செய்ய முடியும் பொழுது ஒவ்வொரு முதலமைச்சரும் மோடியை கேட்டால் செஞ்சாங்க. பக்கத்து ஸ்டேட்டில் மிச்சம் எல்லா ஸ்டேட்லையும் அவங்கவுங்க செய்யும் பொழுது நீங்கள் ஏன் செய்யலைனாக்கா உங்களுக்கு இந்த சாதிய பிளவு தேவைப்படுகிறது. நல்லா பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட சமூகம் ஒரு திட்டத்திற்கு பெயர் வச்சாங்க அப்படின்னாக்கா, எங்கள் சமூகத்திலேருந்து எங்கள் தலைவர் பேரை வைங்க அரசாங்கத்துக்கு இவங்க கோரிக்கை, இன்னொரு சமூகம் எங்கள் சமூகத்திலேருந்து அரசாங்கத்துக்கு பேர் வைங்கன்ட்டு. அப்போது இங்கே பிளவாடப்பட்டு ஒவ்வொரு சமூகத்துக்குள்ளே தூண்டி விடுறது. அம்பேத்கரை தூக்கி கொண்டாடக்கூடியது திரும்பவும் செய்கிறாரு, ராமதாஸ் செய்கிறாரு. ராமதாஸ் வீட்டுடைய அந்த தோட்டத்திலே பார்த்தீங்கன்னாக்கா அம்பேத்கருக்கு சிலை வச்சுருக்காங்க. அப்போ 2 பேருமே அம்பேத்கரை தூக்கி கொண்டாடும் பொழுது ஏன் 2 பேரும் எதிர் திசையில் இருக்கிறாங்க? எதிர் திசையில் மாற்றினது யார்? திமுக. நீங்கள் அவர்களை பிளவாடப்படுத்தி வச்சுட்டு, அவர்கள் எங்கள் பேர் வைங்க, உங்கள் பேர் வைங்க, எங்கள் சாதியிலேருந்து உழைச்ச இந்த நபரோட பேர் வைங்க, வரலாற்றில் இவங்க எங்கள் சாதிக்காரங்கன்னு சொல்லி பேர் வைங்கன்னு சொன்னாக்கா, அதெல்லாம் கேட்காம 2 பேரும் சண்டை போட வச்சுட்டு ஒட்டு மொத்தமாக திமுக என்ன செய்யுதுனாக்கா எல்லாத்துக்கும் அவங்க அப்பன் பேர் வச்சுட்டு போகிறாரு. எல்லாத்துக்கும் கலைஞர் பேர், கேட்டிங்களா? கலைஞர் பேர் திட்டம். அப்போது சாதிய புலவை ஏற்படுத்துவது இவர்களுக்கு தேவைப்படுகிறது. இல்லாட்டி திமுகவுக்கு பிறகு இத்தனை கட்சிகள், குறிப்பாக இத்தனை சாதிய கட்சிகள் உருவாயிருக்காது. அப்போ உருவான கட்சிகள் எல்லாத்தையும் என்ன செய்யணும்? நமக்கு நெருக்கடி ஏற்படுத்துறான்னா அவனை என்ன பண்ணணும்? அவனுக்குள்ளே சண்டையை மூட்டி விடணும், அவனுக்குள்ளே ஒரு பிளவை ஏற்படுத்தணும். இந்த கேவலமான பாலிடிக்ஸ் தான் நடந்துகிட்டு இருக்குது தமிழ்நாட்டில். ஓகே சார், அண்ணாமலை வந்து போலீஸாரையுமே கடுமையாக சாடி இருக்காரு. அதாவது காவல்துறையினர் வந்து இந்த எஃப்ஐஆரை வெளியிட்டது மிகப்பெரிய தவறுன்னு சொல்லியிருக்காரு.
இப்போ மக்கள் வந்து போலீஸ் மேல நம்பிக்கை வச்சுட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரியான சம்பவங்கள் அவங்களுக்கு ஒரு அவநம்பிக்கை ஏற்படுத்த தானே சார் செய்யும். போலீஸ் மீது நம்பிக்கையை மக்கள் இழந்து பலகாலம் ஆகிவிட்டது. சரியான போலீஸ் இன்றைக்கு இந்த திமுக ஆட்சியில் சரியான போலீஸ் வந்து ஒரு 30% தான் இருக்காங்க, இல்லை ஒரு 50% வச்சுங்களேன். 50% ஆட்சியாளர்கள் சொல்வதை கேட்டு நடக்கக்கூடிய வகையில் போய்கிட்டு இருக்கு. நீங்கள் ஒரு உதாரணம் சொல்கிறேன், 2 உதாரணம் கூட சொல்லுவோம். சிதம்பரத்தில் ஒரு பையன், அதாவது ஒரு தகப்பன் வந்து தன் 2வது மகனை ஸ்கூல்லேருந்து எங்கேயோ கூப்பிட்டு போகிறாரு. ஒரு லாரி வேகமாக ஏறி வரும்பொழுது, லாரி தன்னை ஏறியுமேன்னு சொல்லி அவர் சைடில் இப்படி போகும்பொழுது காவல்துறையால் வைக்கப்பட்ட பேரிகேட்டில் இடிச்சிட்டார். பேரிகேட் கீழே விழுந்துருச்சு. அதற்கு அவரை கூப்பிட்டு வச்சு அடித்து வண்டியை பிடிங்கிருக்காங்க. அதற்கு பிறகு அவங்க மூத்த பையன் போயிட்டு கேட்கும்பொழுது, உங்கள் அப்பா பேரிகேட்டை தள்ளி விட்டு போவாரா, இதே ஒரு ஆள் மேலே இடிச்சான்னு இருக்காங்க. சார் அது ஆள் மேலே இடிக்கல, அவர் மேலே இடிக்க வந்தனால வந்திருக்கேன்னு. நீங்கள் என்ன ஃபைனாக போடுங்க, நான் பே பண்ணுறேன்னு. நான் 40,000 ஃபைன் போடுவேன், என்னால் கட்ட முடியுமா? இப்போ 1 லட்சம் கூட போடுங்க சார், நான் கட்டுறேன்னு சொல்லியிருக்கான் அந்த பையன். அப்போ நீ என்கிட்ட திமிரா பேசுவேன்னு தகப்பன் முன்னாடியே வச்சு ஸ்டேஷனுக்குள்ளே அவனை நாயடி பேடி அடிச்சிருக்காங்க. அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்த தகப்பன் நைட்டு முழுக்க விடிய அழுதுருக்காரு. ஒரு தகப்பனாக என்னால் தடுக்க முடியாமல் போச்சு. இது வரைக்கும் நானே உன் மேலே கை வச்சது இல்லையடா, உன்னை அடிச்சிட்டாங்களேன்னு சொல்லி புலம்பியே நடுராத்திரி 2 மணிக்கு இறந்துட்டார். 2 மணிக்கு தகப்பன் வந்து அந்த பையனை அடித்ததை தாங்கிக் கொள்ள முடியாமல் உயிர் விட்டுருக்காரு. இன்னொரு சம்பவம் சொல்கிறேன். மதுரையில் துணை ஜெயிலர் பெண் பிள்ளைக்கு பாலியல் அத்துமீறல் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு செருப்பு கழட்டி அவங்க அம்மா அடித்தாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். அதோடு நின்னா பரவாயில்ல, அந்த பெண் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போது நியாயம் கேட்ட பெண்ணுக்கு அவங்க தான் பெண் பிள்ளை மேலே கை வச்சதுக்கு நியாயம் கேட்டதுக்கு நீ வழக்கு போகிறேன்னா, தமிழ்நாட்டில் எதுக்கிட்ட கண்ணகி செலவு வச்சிங்க, எடுத்துருன்றேன். கண்ணகி மதுரை எரிச்சார், அந்த மாதிரி நியாயம் கேட்டான்னு சொல்லி அவங்களுக்கு வரலாற்று ரீதியாக செலவு வச்சுட்டு, இப்போ நீங்கள் வந்து நியாயம் கேட்குற பெண்கள் மீதெல்லாம் வழக்கு போடுவது, நியாயம் கேட்ட பெண்கள் மீது வந்து அவங்களுடைய டேட்டாவை வெளியிடுறது, அவங்க எஃப்ஐஆர் வெளியிடுறதுன்னும் பொழுது கண்ணகி சிலை தமிழ்நாட்டில் தேவையில்லைன்றேன். தூக்கிடு, கண்ணகி சிலையை தூக்கிட்டு பேசாமல் அதுக்கும் கலைஞர் சிலையை வச்சு, இல்லாட்டி பேசாமல் ஸ்டாலின் சிலையை வச்சுருங்க. வச்சுட்டு எல்லாருமே வந்து நம்ம புகழாரம் பாட்டு போயிடலாம். எவ்வளோ கேவலமாக இருக்குது பாருங்கள். அதான் சொல்கிறேன்ல, இந்த அதிகார திமிர் நிச்சயமாக ஒழிக்கப்படும். ஓகே சார், இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ ட்விட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஷேமா நியூ ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டாக் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய 2 ஹேஷ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவர்களை தவறாக சித்தரித்தும் அஜித் அவர்களை தவறாக சித்தரிச்சும் இருக்கு. இதே வந்து வேற ஆட்சியிலையோ இல்லை வேற ஒரு மாநிலங்கள் நடந்துச்சோ அப்படின்னா ப்ரே ஃபார் மணிப்பூர் இந்த மாதிரியான ஹேஷ்டாக் தான் இருந்திருக்கும். சமூக ஊடகங்கள்லையுமே இந்த விஷயம் வந்து பேசப்படாமல் தவிர்க்கப்படுதுன்னு நீங்கள் பார்க்குறீங்களா சார்? நேற்று நடந்துச்சு இந்த சம்பவம். நேற்று சேனலில் உங்களுக்கு டிபேட்டாக எதாவது சேனல்லையாவது இதை உட்காந்து பேசினாங்களா? அதிமுக ரெட்டலையை கைப்பற்றுமா கைப்பற்றாதா? சார் அதுக்கான காரணம் தான் என்ன? ஏன்னா இந்த திட்டமிட்டு இது பண்ணுறாங்க, புறக்கணிக்கிறாங்க, இந்த மாதிரி திட்டமிட்டு தான் தம்பி செய்கிறாங்க. அதை தான் கேட்குறேன். நீங்கள் எவ்வளவு கேவலமாக மடைமாற்றக்கூடிய வேலை செய்கிறீங்க. நீங்கள் அஜித்தை பற்றியோ விஜய் பற்றியோ இழிவாக போடுறதுனால அஜித்தும் போகிறது கிடையாது, விஜயம் வருத்தப்படுறது கிடையாது. உடம்புலேருந்து உதிர்ற மயிருக்கு சமண்டு போயிட்டே இருப்பாங்க. நீங்கள் போடுற நபர் 200 ரூபா வாங்கிட்டு போட்டுக்கிட்டே உட்காந்துருக்க வேண்டியதுதான். அவர்கள் எந்த இடத்திற்கு போயிருக்காங்க நீங்கள் பாருங்கள். எத்தனை ஆயிரம் கோடி சம்பாரிச்சிருக்காங்க, எந்த இடத்திற்கு போயிருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஆள் தனியாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, இன்னொருத்தர் தனியாக கார் ரேஸ்க்கு தேவையான எல்லாமே ஆரம்பித்து 2 பேரும் வாழ்க்கையை முன்னேறான். நீ கேவலமாக பேசிட்டு உட்காந்துருக்கேன், கடைசி வரைக்கும் கேவலமாக தான் பேசிட்டு உட்காந்துருக்கணும் பொழுது ஷேமா நியூ ஸ்டாலின் தானே போடுறாங்க. நிச்சயமாக ஸ்டாலின் இது குறித்து வருத்தப்படுவார்னு நினைக்கிறீங்களா? ஸ்டாலின் அவர்கள் வருத்தப்படுவதற்கு வாய்ப்பு இருந்தால் தொடர்ச்சியாக இது போன்ற சார் அவங்க வந்து கோபேக் மோடின்னு சொல்கிறப்ப பெருமைப்பட்டாங்கல்ல, இப்போ இதுக்கு வந்து வருத்தப்பட்டு தானே ஆகணும். யார்? திமுகவினரும் முதல்வர் அவர்களும். திமுக நபர்கள் வருத்தப்படுவாங்க நீங்கள் நினைக்கிறதெல்லாம் வேஸ்ட் தம்பி. அதை தான் நான் அண்ணாமலையிடம் சொன்னது. நீங்கள் செருப்பு போடலைனாக்கா அவன் சந்தோஷப்படுவான். நீங்கள் நடந்து போகிற பாதையில் முள்ளை போட்டு வைக்கிறதுக்கு தான் பார்ப்பேன் தவிர வேறு ஒன்றும் செய்ய போகிறது கிடையாது. நீங்கள் நெருக்கடி ஏற்படுத்துவதற்கு வழக்கு சிபிஐக்கு மாற்றுவதற்கான எல்லா வகையும் பண்ணுங்கள். நேஷ்னல் அதான் சொன்னல, தேசிய மகளிர் ஆணையம் என்ன செய்து கொண்டிருக்கிறது உள்ளே கொண்டு வாங்க. ஏன்னா ஒரு பெண்ணை பற்றி தனிப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் வெளியிட்டு இதை வந்து எல்லா பெண்களுக்கும் அச்சுறுத்தக்கூடிய வேலை செய்யும் பொழுது தேசிய மகளிர் ஆணையம் உள்ளே வந்து தமிழ்நாடு அரசாங்கத்தையும் இந்த காவல்துறை செய்ததையும் வன்மையாக கண்டிக்கணும். இந்த விஷயத்தை நீங்கள் எவ்வளோக்கு துரிதமாக செஞ்சு இது எவ்வளோக்கு வேறு மாதிரி கொண்டு போகிறீங்களோ இது ரொம்ப நல்லது. கவர்னரிடம் கொடுங்க, பிரதமர்கிட்ட கொடுங்க, இது ஜனாதிபதியிட்ட கொடுங்க. கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளை மிரட்டுவதற்கான எல்லா வேலையும் செய்து கொண்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் உருவாகி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சி எங்களுக்கு தேவையில்லைன்ற மாதிரி நீட்டு கையெழுத்து வாங்கினாங்களா நாடகம் போட்டு இதுக்கு கையெழுத்து வாங்க. பெண் பிள்ளைகள் தொடர்ச்சியாக பாதுகாப்பாக முறையில் இருக்கா இல்லையா, இல்லை இந்த ஆட்சி வேணாம்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவெடுக்கிறோம்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தத்தையும் கையெழுத்து வாங்குற வேலையை அண்ணாமலை பார்க்க சொல்லுங்கள். இது ஒட்டுமொத்தமாக கட்சி பேதமின்றி அத்தனை பேரும் போடுவான். இது நீங்கள் பிஜேபியாக போகாமல் அந்த பெண்ணுக்கான குரலாக நின்று நீங்கள் போனீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லா விதமான கையெழுத்தும் கிடைக்கும். அதை கொண்டு போய் கொடுத்து ஆட்சியை கலைப்பதற்கான வேலை செய்யுங்கள். அதை விட்டு நீங்கள் செருப்பு இல்லை அப்படின்னாக்கா சந்தோஷம் தான் போடுவானுங்க. சார் அடுத்ததாக இதே விஷயம் வந்து சமூக வலைதளங்கள் நிறையா பேசப்படுது. விஜய் அவர்கள் வந்து ஏன் இதுக்கு குரல் கொடுக்கல? மற்ற எல்லா விஷயத்துக்கும் அறிக்கை விடுறாரு. இப்போ அம்பேத்கர் இஷ்யூ நடந்தப்பையும் அறிக்கை விட்டுருந்தாரு. இப்போ இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் ஏன் அறிக்கை விடல அப்படிங்கிற கேள்வி எழுதுது சார். அறிக்கை விட்டுருக்காரு. பெரியாருக்கு ஃபோட்டோ போட்டான்னு ஒரு விமர்சனம் பண்ணுறாங்க. பெரியாருக்கு உள்ளதே ஃபோட்டோ போட நீங்கள் என்னடா பண்ணீங்க? பெரியாருக்கு நேரில் போன மாலை போட்டீங்க. நேற்று கூட வேலுநாச்சியாருக்கு போட்டிருந்தாரு.
சார் இல்லை தம்பி, நான் கேட்குறது விமர்சனமா தான் வைக்கிறாங்க. அதே ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்றாரு அவரு அப்படி. சரி, நான் கேட்குறேன், அதை ஒர்க் ஃப்ரம் ஹோம் அவர் பண்ணுறாரு. நீ எங்கே போய் மாலை போட்ட? பெரியார் எழுப்பி மாலை போட்டியா? சுடுகாட்டுக்குள்ளே போய் மாலை போட்டியா? செத்து போன புதர்த்து தோணி மாலை போட்டியா? எங்கே போய் போட்ட? நீயும் ஒரு ஃபோட்டோக்கு மாலை போட்டிருக்கு, நீயும் ஒரு சிலைக்கு மாலை போட்டுக்கணும் பொழுது நீ எதை செய்யலாம், அவர் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்னோட அதிகாரம் இருக்குது? அடுத்த இன்னொரு கேள்வி என்ன கேட்டீங்க? ஒர்க் ஃப்ரம் ஹோம் இந்த விஷயத்துக்கு கண்டனம் தெரிவிக்கிறேன். சரி, விஜய் வந்து கண்டனம் தெரிவிக்கணும். இப்போ இந்த மாதிரி தப்பு பண்ண உடனே செருப்பு கழட்டி அடிக்கிறேன்னு சொல்லிட்டு விஜய் பொதுவெளிக்கு நான் வர சொல்லவா? அவர் வரன்னா கூட கோடி பேர் வருவான். அவர் அடிக்கிறது கை உங்கிறதுக்குள்ளே அவன் பிரிச்சுருவாங்க ஒட்டு மொத்தமாக. பரவாயில்லையா? சொல்லட்டுமா, வரட்டுமா சொல்லுங்கள். நீங்கள் வன்முறை ஒரு விஷயத்துக்கு தீர்வாகாது. ஆனால் இந்த மாதிரியான விஷயத்திற்கு நீங்கள் வன்முறைக்கு தள்ளுறீங்க மக்களை. உங்கள் மீது சேற்றை வாரி வீசக்கூடிய அளவுக்கு தள்ளினது நீங்கள் தான். அப்போது நீங்கள் சரியான நடவடிக்கை எடுக்கலைனாக்கா, இலங்கை உங்களுக்கு பெரிய உதாரணம், ஹிட்லர் முசோலினி பெரிய உதாரணம், எப்படிலாம் இறந்துருக்கிறாங்க, எவ்வளோ கேவலப்பட்டு போனாங்கன்ட்டு. அதுபோல் இந்த மக்களை, இந்த சமூகத்தை நீங்கள் வன்முறையை நோக்கி தள்ளுறீங்க. அவன் பொதுவெளியில் கோவப்பட்டு அவன் வந்து சில விஷயங்களுக்கு முடிவெடுத்து வேலை விஷயம் செய்யலாம் முடிவெடுத்தானாக்கா இந்த நாட்டுக்கு நல்லது கிடையாது. வன்முறை ஒருபோதும் தீர்வாகாது. அதனால் நீங்கள் அதை நோக்கி தள்ளுறீங்கன்னும் பொழுது அப்போ இதுக்கெல்லாம் என்னப்பா காரணம்? ஒரே ஒரு கட்சி திமுக. அவங்க ஆட்சியில் உட்காரதான் பிரச்சனை போது நம்ம ஏன் இவ்வளோ காம்ப்ளிமெண்ட் போட்டு போய் அடிச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு தேவையில்லை. தன்னை தானே சாட்டில் அடிக்கிறதால நமக்கு தேவையில்லை. இவர்களை இங்கேருந்து அப்புறப்படுத்துவதற்கு என்ன வேலை? இப்போ இந்த நொடியிலிருந்து இருக்கக்கூடிய பிற கட்சிகள்லாம் பொது எதிரி யார்? திமுக. அந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் குறியாக வைங்க. மக்கள் நலனுக்காகவும் மக்களுடைய நன்மைக்காகவும் திமுக வந்து தூக்கி வெளியில் எறிகிறதுக்காக நீங்கள் இந்த வரைமுறைகள்லாம் உடைச்சிட்டு எல்லாம் பிற கட்சிகள்லாம் எப்படி ஸ்ட்ராட்டஜிக்கலாக வகுத்து இவங்களை காலி பண்ணுமோ அதை பண்ணுறதுக்கான வேலை செஞ்சீங்கன்னாக்கா போதும். அண்ணாமலை நான் சொன்னது போல் எவ்வளோ பாலியல் சம்பவங்கள் 3 ஆண்டு காலமாக நடந்திருக்கு. எவ்வளோ வந்து ஒன்றுமேலாத அமைச்சர் பெருமக்கள்லாம் என்னென்ன வேலை செஞ்சுருக்காங்கன்ற ஒட்டுமொத்தம் டேட்டா எடுத்து வெளியிட்டு காலி பண்ணுறதுக்கான வேலையை பாருங்கள். அதை விட்டுட்டு செருப்பு போடாமல் இருக்கிறது அதுன்றது வந்து சரியாக இருக்கதா எனக்கு படலை. ஓகே சார், எங்களோட இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பிறந்ததுக்கு நன்றி. நன்றி. இறைவன் வந்து ஒளி வடிவானவன் அப்படின்றத நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். அந்த தத்துவத்தை நிறைவேற்றக்கூடிய அமைப்பு தான் இது. அதாவது நீங்க ஒரு வித்தியாசமான ஒரு மகாலட்சுமி வரைக்கும் பார்த்ததே இந்த மாதிரி. நம்ம முன்னோர்கள் தான் குலதெய்வமாக வணங்குகின்றோம் அப்படின்றதினுடைய வெளிப்பாடு. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.